رباه عفوك إني من نور مدت يداي. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை நோக்கி திரும்ப வேண்டிய நேரம் இது, நிமிடம் இது. ரமதான் வரும் வரை எதிர்பார்ப்பது ஒரு முஃமினுடைய அழகல்ல. ரமதான் மாற்றத்திற்கான மாதம் அல்ல. முதலில் அதை புரிய வேண்டும். ரமதான் வந்தால் தொழுது கொள்ளலாம், ரமதான் வந்தால் குர்ஆனை ஓதிவிடலாம், ரமதான் வந்தால் இபாதத்தில் போட்டியிடலாம், ரமதான் வந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பணி செய்யலாம் என்று ஒதுக்குவதற்கு உள்ள மாதம் அல்ல ரமதான். ரமதான் இபாதத்தை அதிகரிப்பதற்குரிய மாதம், இபாதத்தை தொடங்குவதற்குரிய மாதம் அல்ல. தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் எத்துணை ரமதான் வந்தாலும் யாரும் தொடங்க முடியாது. முதல் ரமதான் கழியட்டும் நினைப்பாரு, அடுத்த 10 வரட்டும் நினைப்பாரு, அடுத்த 10 வரட்டும் நினைப்பாரு, 27 வரட்டும் நினைப்பாரு, ரமதான் போயிடும் இல்லையா? ரமதானுக்கு முன்னால் யார் தன்னை சீரமைத்தானோ அவன்தான் ரமதானிலும் சீரானவனாக இருப்பான். ரமதானுக்கு முன்னால் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுதவன் தான் ரமதானிலும் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுவான். ரமதானுக்கு முன்னால் குர்ஆனை ஓதுவதில் இன்பம் கண்டவன் தான் ரமதானில் போட்டியிட்டு குர்ஆனை அதிகமாக ஓதுவான். இல்லைன்னா ஒரு பக்கத்தை ஓதுனாலே வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும், திகட்ட ஆரம்பிச்சிடும், போதும் மூதி வச்சுட்டு போயிடுவாரு. கண்ணியத்துக்குரியவர்களே, நிலைமைகளை சீரமைக்க வேண்டும். வதூபு இலல்லாஹ், அல்லாஹுவை நோக்கி நாம் எல்லோரும் திரும்பியாக வேண்டும். யாரும் விதிவிலக்கு கிடையாது, யாரும் விதிவிலக்கு கிடையாது. எல்லோரும் அல்லாஹுவை நோக்கி திரும்பியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை? 100 முறை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். நம்ம செஞ்சிருக்கோமா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி 100 முறை அல்லாஹுவை நோக்கி திரும்புகிறார். நம்ம எந்த நினைவில் வாழ்கிறோம் அது நமக்கு புரியல. எதை நோக்கி செல்லுகிறோம் எதுவும் புரியல. வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்லை, ஒரு குறிக்கோள் இல்லை, ஒரு நோக்கம் இல்லை, எதை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் அதற்கு பேர் மனித வாழ்க்கை அல்ல, மிருகத்தின் வாழ்க்கை அது. அவர்களை அல்லாஹ் கல் அன்ஆம் பல் ஹும் அபல், அதைவிடவும் கீழானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவர்களே, அந்த வாழ்க்கை அல்ல ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. ஒரு முஃமினுடைய வாழ்க்கை வீரத்தோடு, தேடலோடு, எதிர்பார்ப்புகளோடு, மறுமையின் குறிக்கோளோடு, சொர்க்கத்தின் எண்ணத்தோடு, நரகத்தை பற்றிய பயத்தோடு கழியப்பட வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு துன்யால. ஃபுல்லா இருக்கு துன்யால. பிள்ளைகளை வளர்ப்பதும் அப்படித்தான், மனைவி மக்களை பயிற்சிப்பதும் அப்படித்தான். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர துன்யாவை நோக்கியே அமைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எம்மை சீரமைப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, வரப்போகின்ற இந்த ரமதான் எம்முடைய வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும். இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால் ரமதானில் ஒருபோதும் எம்மை சீரமைக்க முடியாது. அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களை படைத்தான். அதில் 7வது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கங்கள் பலவற்றை படைத்தான். அதில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை உயர்ந்த சொர்க்கமாக, தன்னுடைய அர்ஷின் மேல் அமையக்கூடிய சொர்க்கமாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடான கோடி எண்ணிக்கையுடைய மலக்குமார்களை படைத்தான். அதில் ஜிப்ரீலை, இஸ்ராஃபீலை, மீகாஈலை அல்லாஹ் ஒவ்வொரு இந்த 3 மலக்கையும் விசேஷப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அப்படியா இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பு என்ன? வஹி கொண்டு வருவது, இஸ்ராஃபீல் சூர் ஊதுவது, மீகாயில் மழை இறக்குவது. இப்படி அல்லாஹ் அவர்களுக்குரிய பணிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இந்த பூமியில் கோடான கோடி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான். அதில் அல்லாஹ் லட்சக்கணக்கான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 நபியை 5 ரசூலை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான். உலுல் அஸ்மி மினர் ருசுல் யார்? 5 விசேஷமான நபிமார்கள் யார்?
நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இருவரிலும் அல்லாஹ், அந்த ஐவரிலும் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? இரண்டு பேரை விசேஷமாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இருவரிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தினான். படைப்புகளில் அவரை மேன்மையாக்கினான். அவரை போன்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை இந்த பூமியில். யார் அவர்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும். அப்படித்தான் அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12. அந்த 12 மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஓர் இரவை அல்லாஹ் ஆக்கினான். ஆக்கிய இரவில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். அந்த குர்ஆனை கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் ஆக்கினான் அந்த இரவில். யார் அவர்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இரவு அது? எந்த மாதம்? ஷஹ்ரு ரமதான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. நோன்புடைய மாதம் அது. நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது. முழுமையான பரக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது. பொறுமையின் மாதம் அது. நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது. சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். சஹாபாக்களிடத்திலே வந்து சொல்லுவார்கள், அத்தாக்கும் ரமதான், உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக், அது பரக்கத் பொருந்திய மாதம். ரமதானுக்கு எந்த சிறப்பும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் கூறவில்லை என்றாலும் இந்த சிறப்பு போதும். ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம் அது. அல்லாஹு அக்பர். ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமஹு, அல்லாஹ் அந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்குகிறான். துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுஸ் ஸமா, அல்லாஹ் அந்த மாதத்தில் வானத்தின் கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான். வேறு சில ஹதீதுகளில் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. இன்னும் சில ஹதீதுகளில் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது. ரஹ்மத், சொர்க்கம், இரண்டும் தொடர்பு பட்டது. ஹதீஸ் கலையில் குர்ஆனுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும். பல ஆதாரங்கள் இருக்கிறது அதற்கு. ஏன் ரஹ்மத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்புண்டு? ஏன் தொடர்புண்டு? ஏன் தொடர்புண்டு? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது? அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா? யா அல்லாஹ், இவ்வளவு தொழுதிருக்க, இவ்வளவு பயான் பண்ணிருக்க, இவ்வளவு கிதாப் படிச்சிருக்க, இவ்வளவு மார்க்க சபைகள்ல கலந்திருக்க, இவ்வளவு தாவா பண்ணிருக்க, இதெல்லாம் கணக்கு யா அல்லாஹ், இதை கொடுத்து இதை வச்சுக்கோ யா அல்லாஹ், சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களில் யாரும் உங்களின் அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நானும் தான், என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு தான் சொர்க்கம் நுழைய முடியும். நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது, அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றால். அதான் சொர்க்கமும் அந்த ரஹ்மத்தும் தொடர்பு பட்டது. இது இருந்தால் தான் அங்க போக முடியும். இது இல்லாம எதை கொண்டும் அங்க நுழைய முடியாது. நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது. கொடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. ஷஹ்ரு ரமதான், நோன்புடைய மாதம். ஒரு நோன்பின் கூலி நமக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஒரு நோன்பு வச்சா என்ன கூலி? ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன கூலி? சஹீஹான ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஒரு நோன்புக்குரிய கூலி என்ன?
மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் பஅத அல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 خريفا. அல்லாஹு அக்பர். நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள். நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட மாதம்! 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம். மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பை வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா? பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? இயற்கையாகவே ரமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய 3 நன்மைகள் அது தெரியுமா? இருக்காது. அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும். தெரியுமா? இருக்காது. ஷஹாதா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இரண்டாவது ஹஜ். அல்லாஹ் அதற்கு அருள் செய்யட்டும். ஹஜ். மூன்றாவது தெரிந்த அறிஞர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நம்மளே சொன்னா நம்ம இப்ப படிக்க போறோம். படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அக்ஸிர். நன்மையில் விரைபவரை முன்னேறு, தீமையை செய்பவரை குறைத்துக்கொள். இது அதற்குரிய மாதம் அல்ல. குறைத்துக்கொள். வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார். நல்ல கவனிங்க. வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக ஃபீ குல்லி லைலா. அல்லாஹு அக்பர். என்ன நற்செய்தி! இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான். எந்த இரவெல்லாம்? கடைசி 10 இரவு மட்டுமல்ல, 23, 25, 27, 29 ஒற்றைப்படை இரவுகள் மட்டுமல்ல, ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம், எம் வாழ்வை அல்லாஹ் அதுவரை நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம், அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்துருக்கோம். ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா? கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க. ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. எதுல சந்தோஷப்படுவோம்? நல்ல ஓய்வு கிடைக்கும், ஆபீஸ் டைம் குறைஞ்சிரும், அதிகமான லீவு கிடைக்கும். இப்படிதானே? நன்மையை அடைய போகிறோம், நன்மையில் முன்னேறப் போகிறோம், நரக விடுதலையை அடையப் போகிறோம், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா? இவர்கள் யார் தெரியுமா? ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள். என்ன அழுகை அது? மகிழ்ச்சியின் அழுகை. ஆஹா, இப்படி ஒரு மாதம் வந்துவிட்டதே என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும். நம்ம அப்பதான் ஷாப்பிங் கணக்கு போடுவோம். ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள். அடுத்த ரமதானை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானை அடைவது பாக்கியம், ரமதானை அடைவது கண்ணியம், ரமதானை அடைவது அல்லாஹ்வின் அருள். யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். யார் வீணடித்தார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும், அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள். யார் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது. ரமதான் இபாதத்திற்காகவே ஒதுக்கப்பட வேண்டிய மாதம். இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு இல்ல. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நம்முடைய ரமதான்ல அந்த டைம் டேபிள் கொஞ்சம் போட்டு பாருங்களேன், எல்லாரும் போட்டு பாருங்களேன்.
சஹர்ல எழுந்திருப்போம். சஹர் கடைசி நேரத்தில் எழுந்திருக்கிற சுண்ணாவும் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எழுந்திருப்போம். எழுந்து சஹர்ல என்ன செய்வோம்? முஃமின்கள் என்ன செய்வாங்க? சஹர்ல என்ன செய்வாங்க? அபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், பாவ மன்னிப்பை தேடுவார்கள் சஹருடைய நேரத்தில். நம்ம சஹர்ல டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துருப்போம். கேள்வி பதில் நிகழ்ச்சி, வினாடி வினா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த சமூகத்தை சீர்படுத்துவானாக. ரமதானுடைய சஹர் பாவ மன்னிப்பிற்காக எந்த நேரம் எதற்காக ஒதுக்கப்பட வேண்டுமோ அந்த நேரத்தை முஃமின் அதற்காக ஒதுக்க வேண்டும். தொழுகை அதற்குரிய நேரம், சஹர் இதற்கான நேரம். அதுக்கப்புறம் ஃபஜ்ருக்கு அப்புறம் ஒரு தூக்கம் தூங்கும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வழக்கம் அது. எத்தனை மணி வரை தூங்குவோம்? ஆபீஸ் இருந்தா அந்த நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். இல்லைன்னு சொன்னா லுஹர் வக்த் வரைக்கும் தூங்குறவங்க இருக்கிறாங்க. இல்லையா? லுஹர்ல எழுந்திருப்போம், கொஞ்சம் குர்ஆன் ஓதுவோம், கொஞ்சம் அசதியா இருக்கும், மறுபடியும் தூங்குவோம். அசர் வக்து வரும், இஃப்தாருக்கு தயாராகி கிளம்பிடுவோம், இஃப்தார் திறந்துடும். அவ்வளவுதான் ரமதான். இது நோன்பா? இதற்காக கொடுக்கப்பட்ட மாதமா இது? இதுவா ரமதானை கண்ணியப்படுத்துவது? ரமதான் அல்லாத நோன்புகளை சஹாபாக்கள் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை கேட்டார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன், இன்றைய காலையில் யார் நோன்பாளியாக எழுந்திருந்தது? கை தூக்குனது யார்? قال أبو بكر أنا يا رسول الله. ومن عاد منكم اليوم مريضا, ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது இந்த நாளில் யார்? قال أبو بكر أنا يا رسول الله. ஒரு மிஸ்கீனுக்கு இந்த நாளில் உணவளித்தவர் யார்? قال أبو بكر أنا يا رسول الله. ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? قال أبو بكر أنا يا رسول الله. நோன்பாளி என்ன செய்தார்? ஒரு ஏழைக்கு உணவளித்தார். நோன்பாளி நோயாளியை நலம் விசாரித்தார். நோன்பாளி ஜனாசாவை பின்தொடர்ந்தார். சொர்க்கத்தில் நுழையக்கூடிய எல்லா அமல்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறாய். இது நோன்பை, ஒரு நஃபிலான நோன்பை சஹாபாக்கள் கழித்த முறை. நமக்கு நோன்பு வந்தா குர்ஆன் ஓதுறது, தூங்குறது, தொழுகிறது, இதை தவிர இபாதத்தே கிடையாது. அதுவும் கொஞ்சம் 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 கொஞ்சம். தராவீஹ், கியாமுல் லைல், எந்த பள்ளியில அரை மணி நேரமோ அந்த பள்ளிக்கு தான் நம்முடைய கார் பயணிக்கும். 1 மணி நேரம் இமாம் தொழு வச்சா அந்த இமாமை விமர்சிச்சே நமக்கு அரை மணி நேரம் போயிடும் ரமதான்ல. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம். எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்லாஹ் அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான். ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில், அல்லாஹ் அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான். ஏன்? ரமதானுடைய கூலியை அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான் தெரியுமா? எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது, ஆனால் ரமதானுடைய கூலி முடிவு செய்யப்படாதது. ஏன்? ஹுவலி அனாஜிபி, அது என்னுடையது, நான் அதற்கு கூலி கொடுப்பேன். சில அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும். ஒன்னு நினைச்சுக்கோங்க, மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. எம்முடைய கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது. சொர்க்கம் யாருக்குரிய பூமி? சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி. அந்த பூமியில் கடுகளவு, ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது. அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம், அதுல சொர்க்கம் கிடையாது. அப்படி அல்லாஹ் பாவங்களை மன்னித்து வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன், அவன் செய்த பாவங்களால், படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால்
இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான். எவ்வளவு நாடுறானோ அவ்வளவு கொடுப்பான். ஆனா அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே நாம் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும். நம்முடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ். அறிஞருடைய விளக்கம் அது. கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த ரமதானுடைய மாதம் எம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கண்ணியமிக்க சபையை எமக்கு அமைத்து தந்திருக்கிறார். எமக்கு முன்னால் பேசிய அந்த ஷேக் அவர்கள், அந்த அறிஞர் அவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும், அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும். மிகவும் பணிவான கல்வியை சுமந்த ஒரு கண்ணியமிக்க நபர். அல்லாஹ் அவர் மூலமாக பலனை பெறக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தரட்டும். இந்த ஷேக் மூலியமா பலன் பெற்றவங்க எத்தனை பேருங்க தன் வாழ்க்கையில? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்து அவர்களை அல்லாஹ் இன்னும் சமூகத்திற்கு பலன் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி தரட்டும். கண்ணியப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஷேக் அவர்கள் பேசிய அந்த உரையும் இந்த உரையும் எமக்கு தரக்கூடிய பாடம், நான் மாற வேண்டும் இந்த நிமிடத்தில் இருந்து. அவ்வளவுதான். அடுத்த பேச்செல்லாம் கிடையாது, அடுத்த நாளெல்லாம் கிடையாது. என்ன பாவம் செய்கிறோம் அதை இப்படியே விட்டு இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லும் பொழுது, யா அல்லாஹ் நான் சுத்தமானவனாக வெளியே செல்ல போகிறேன், எனக்கு உறுதி கொடு. ரமதான் வரை வாழ்வதற்கு வாழ்வை கொடு என்ற எண்ணத்தோடு, என்ற பயத்தோடு, சிந்தனையோடு நாம் சென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் எமக்கு அதற்கு உதவி செய்வான்.